ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து பேசுகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கதைன்னு பார்ப்போமா? நேற்று நடந்த அழகே அழகு சீரியலில் மீனாவும் செந்திலும் ரொம்பவே கோவமாக வந்துட்டு ராகவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு கோமதி வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக, இது என்னோட தப்பு தான், இந்த பிரச்சனையை இங்கேயே விட்டுடலாமே, வந்த நாள்லேருந்து அவங்க என்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க, இன்றைக்கி ஒரு நாளில் நடந்த பிரச்சனை தானே, என்னோட சைடும் தப்பு இருக்குல்ல, நான் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி விஷயத்தில் தலையிட்டு இருக்கக்கூடாதுல்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதனால் வந்துட்டு மீனாக்கும் செந்திலுக்கும் கொஞ்சம் கோபம் குறையுது. உடனே ராகவனும் அவரும் இது என்னோட தப்பும் கூட தான், நீங்களை வந்துட்டு அவ்வளோ ஆஷா நான் பேசியிருக்கக்கூடாது, இது என்னோட தப்பும் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் அவரோட ஈகோலேருந்து இறங்கி வராரு. ஸோ ரெண்டு சைடுமே கொஞ்சம் காமாக பேசினதுனால அந்த சண்டை அங்கேயே முடிஞ்சிருச்சு. உடனே எல்லாருமே வந்துட்டு நார்மலாக ஆயிட்டாங்க. உடனே ராகவன் என்ன சொல்கிறாரு, அவ்வளோதானே, வீட்டுக்கு கிளம்பலாம், முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சுரேஷ் சொல்கிறாரு, இது லன்ச் டைமு, எல்லோரும் லன்ச் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோடனே ராகவனும் அவங்களோட ஒய்ஃபும் என்ன சொல்கிறாங்க, ஐயோ லஞ்சா, வேண்டாம் வேண்டாம், வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எல்லாருக்குமே லன்ச் டைம், பசிக்கும், அப்பாவுக்கு சுகர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஓகே அப்படின்றாங்க. ஆனாலுமே அவங்க சைடு என்ன சொல்கிறாங்க, அப்பாவுக்கு தானே பிரச்சனை, அப்பாவுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு மற்றவங்களாம் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி மலரை மறுபடியும் வேலை வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் எல்லாருமே சேர்ந்து இல்லை எல்லாருக்குமே தான் பசிக்குது, எல்லாருமே இங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் லன்ச் ஆர்டர் பண்ணுறதுக்கு போய் உட்காடுறாங்க. அங்கே போனால் ஆளாளுக்கு ஒரு டிஷ் சொல்கிறாங்க. இது வாஸ்தவம் தானே, நம்மளும் வெளில போனால் அப்படி தானே சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாரும் சொல்லவும் மலரும் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லும் பொழுது மட்டும் அவங்களோட மாமியார், எதுக்கு தனியாக ஒரு சாப்பாடு, எல்லாருக்கும் வாங்குறதுல மீதி இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு ஹர்ட் பண்ணுறாங்க. அவங்களும் சரி பரவாயில்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பாவமாக பார்க்குறாங்க மலரை. ஆனால் நம்மளோட மதி சும்மா இருப்பாங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காகவே, இல்லை எல்லாருக்கும் பிடிச்சது தானே ஆர்டர் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன, மலரும் அவங்களுக்கு பிடிச்சது தான் சாப்பிட்ணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்குறாங்க. உடனே பாக்கியராஜ் அவங்களுக்கும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குமா? ஸோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க. அவங்க மெனு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு பாக்கியராஜோட அம்மா, ஐயோ இவ்வளோ காசா, ஒரு சாப்பாடும் 300 400 போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி காசை பார்க்குறாங்க. இதுக்கு நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிட்ருக்கலாம், இல்லை சமைச்சாச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு நார்மலான விஷயந்தான். ஈவன் எல்லாரோட மாமியாருமே அப்படி தானே, எங்கேயாச்சும் வெளியில் சாப்பிட போனோன்னா இவ்வளோ காசு இருக்கே, இதுக்கு நம்ம வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே சொல்கிறதான். உங்கள் வீட்லேயும் அப்படி இருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்புறம் என்னாச்சு, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க. உடனே ராகவன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா, கிளம்பலாமான்னு மறுபடியும் கேட்குறாரு. மீனா உடனே ஷாக்கிங்காக, என்னது கிளம்பலாமா, நான் இன்னும் பீச்சுக்கே போகலையே, நான் இன்னும் விளையாடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. உடனே எல்லாருமே பீச்சுக்கு போகணும் அப்படின்னோடனே ராகவன், என்னாலலாம் முடியாது, நாங்கள் வேணால் வேனில் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்கிறாரு. சரி ஓகே, இதான் ஜாலி, இதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு மீனா ஒரு மாதிரி குஷியாக ஜாலியாக வராங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேனில் வெயிட் பண்ண போயிட்டாங்க. இவங்க எல்லோரும் பீச்சுக்கு போயிட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜோடியாக உட்காந்துருக்காங்க. ஆனால் நம்ம மதியம் சுரேஷும் மட்டும் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. கோமதி ஜாலியாக தண்ணியில் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ கோமதி அங்கே வந்துட்டு மதிக்கிட்ட பேசுகிறாங்க. மலர் ரொம்ப பாவம் இல்லையா, இவ்வளோ வேலை செய்கிறாங்க, புள்ளப்பூச்சியாக இருக்காங்க, எதிர்த்து கூட பேச மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இது இந்த சைடு போயிட்டுருக்கப்போ ராஜிக்கு அந்த சைடு கதிர் ஃபோன் எடுக்கலை, கதிர் பொய் சொல்கிறாரு, அப்படி இப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே விஷயம் என்னென்னா, கதிர் வந்துட்டு அவங்களோட மாமனாருக்கு ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ ராஜியோட அப்பா வந்துட்டு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அவரை வந்துட்டு நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. கதிர் கூடவே இருந்து பார்த்துக்கிறாரு, எல்லா உதவியும் பண்ணுறாரு, சாப்பாடு ஊட்டுறதுக்குலேருந்து உட்கார வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த சைடு அந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ இங்கே பீச்சில் வந்துட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்ம ராகவன் வந்துட்டு ஃபோன் மேலே ஃபோன், பாக்கியராஜுக்கும் சுரேஷுக்கும் மாற்றி மாற்றி ஃபோன் போட்டு, உடனே வாங்க, 10 நிமிஷத்தில் வாங்க, 5 நிமிஷத்தில் வாங்க, நீங்கள் வரலன்னா நாங்கள் கிளம்பிடுவோம், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள டென்ஷன் பண்ணிட்டாங்க.
சரி இதான் நேரம் முடிஞ்சிருச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜோட தங்கச்சி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜோடி ஜோடியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம மதியும் சுரேஷும் மட்டும் ஃபோட்டோ எடுக்கலை. இதை நோட் பண்ண செந்தில் வந்துட்டு நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அவங்கள கம்பல் பண்ணி நிற்க வச்சு அவங்கள தோள் மேலே கை போட்டு அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அது பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. அது உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு பீச்லேருந்து கிளம்புறாங்க. கிளம்புறப்போ பாக்கியராஜ் மட்டும் திருப்பி வந்து அங்கே இருக்க சிப்பி எல்லாம் பொறுக்கிறாரு. கேட்டால் எங்கள் அக்காவுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசையாக அதெல்லாம் எடுக்கிறாரு. அவங்கள மிஸ் பண்ணுறேன் அப்படின்னும் அவர் சொன்னார் அந்த இடத்துல. இதெல்லாம் பேசிட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனோன்னு வழக்கம் போல தான் மலரை என்ன வேலை வாங்கலாம், எப்படி வேலை வாங்கலான்னு ஒரு லிஸ்ட்டே போட்டுட்டாங்க அவங்க மாமியார். செந்திலும் வீட்டில் இருக்கார். செந்தில் வந்திருக்காரு, சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுக்கலான்னு போகும்பொழுது கோமதி வந்துட்டு இல்லை இல்லை வேண்டாம், செந்தில் உனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிளப்பி அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு மாமியார் சும்மா இருப்பாங்களா? காஃபி போட்டுட்டு வா, நைட்டு டின்னர் சமைச்சிரு, பின்னாடி இருக்க துணியை எடுத்துரு, எங்களுக்கு சுடு தண்ணி போடு, எங்களுக்கு கால் வலிக்குது, அப்படி இப்படின்னு ஒரு லிஸ்ட்டோட வேலை கொடுக்குறாங்க. மதி பாவமாக பார்க்குறாங்க மலரை. மலர் வந்துட்டு எதுவுமே பேச மாட்றாங்க. இது அவங்களோட ரெகுலர் ரொட்டீன் அப்படின்ற மாதிரி அவங்களும் போயிடுறாங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா கதிர் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்க்கு வராரு மெடிசன்ஸ் வாங்க. அங்கே அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து. நீங்கள் என்ன அட்டெண்டர் கூட இல்லாமல் வெளியில் போயிருக்கீங்க, அட்டெண்டர் கூட இருக்கணும்ல ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து கத்துறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் இந்த மெடிசன் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வெளியில் வாங்கிட்டு வர சொன்னீங்க, அதான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனிவே உடனே வாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸு ஃபோனை வச்சானும் கதிர் வந்து கொஞ்சம் பதட்டமாயிடுறாரு. பதட்டத்தில் திரும்பும் போது அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு பைக் மேலே மோதிடுறாரு. ஆனால் பைக்காரருக்கும் ஒன்றும் ஆகலை, பைக்குக்கும் ஒன்றும் ஆகலை. ஆனாலும் அந்த பைக்காரர் வந்துட்டு அந்த பிரச்சனையை பெருசாக்கி அந்த இடத்துல சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த வழியாக நம்ம சுரேஷ் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்தோன்னே அந்த இடத்துல சமாதானப்படுத்தி அந்த பைக்காரரை அனுப்பிச்சி விட்டுட்டு கதிர்கிட்ட பேசுகிறாரு. அப்போது கதிர் வந்துட்டு நான் இங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் யார் என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே சுரேஷ் கேட்க, நான் சிவகங்கையிலேருந்து வந்திருக்கேன், என் மாமனாருக்கு வந்து கேன்சர், அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், கால் வந்ததுனால கொஞ்சம் பதட்டமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி இவரும் எல்லாமே சொல்கிறாரு. சொன்னதுமே ஓகே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மீட்டப் பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இது என்னோடய ப்ரெடிக்ஷன். இந்த மீட்டப் மூலமாக ராஜிக்கு உண்மை தெரிய வர நிறையவே சான்சஸ் இருக்குது. மைட் பி ராஜி ஃபோட்டோ பார்க்கலாம், சுரேஷ் அதை பார்த்துட்டு இவரை உங்களுக்கு தெரியுமா, இவரை நான் இங்கே மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம், இவர் என்னோடய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்ல போக, இவரை நான் இங்கே மீட் பண்ணேன், அவரோட மாமனாருக்கு ஆப்ரேஷன் சொல்லி அட்மிட் பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படின்னு இவர் எல்லாமே சொல்ல ராஜி ஷாக்கிங்காக கேட்க, அதுக்கப்புறம் கதிர் இதனால தான் போய் சொல்லியிருக்கானா அப்படியெல்லாம் அவங்களும் திங்க் பண்ணிவிட்டு உடனே கதிருக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இது என்னோடய ப்ரெடிக்ஷன். அப்கமிங் எபிசோடில் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ வழக்கம் போல் வந்துட்டு மலரோட அம்மா அப்பாவை இவங்க கூப்பிட்றது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ கோமதி வந்துட்டு நீங்கள் அவங்கள மட்டும் கூப்பிடலைன்னா அது தப்பாகிடும்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசி அவங்க பேச வச்சிடுறாங்க, கூப்பிட வச்சிடுறாங்க. மலருக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்கவே முடியல. இது வரைக்கும் அவங்க எங்கள் அம்மா கிட்ட பேசினதே கிடையாது, உங்களால் தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்க சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு அவங்கள போய் கட்டி பிடிச்சிட்டு அவங்க ரொம்ப ஆனந்தத்தில் வந்துட்டு அழுகுறாங்க. இதுதான் அப்கமிங் எபிசோட்.